ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது நம்ம கயலுக்கு வந்திருக்கிற சோதனைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கயல் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த கண்ணை கொத்திக்கிறதான்னு தெரியல. ரெண்டு கண்ணுமே முக்கியம். அதே போல் தான் இப்போ நம்ம கயலுடைய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம ஆனந்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது நம்ம அதாவது பேசினபடியே பேசின விஷயங்கள் எல்லாமே உண்மை. இவங்களுக்குள்ளே எந்த ஒரு தப்புமே இல்லை, எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லை. இவங்க எல்லாம் ரொம்ப நல்ல குடும்பம், கயல் ரொம்ப பொறுப்பான பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி அம்மா பார்த்திங்கன்னா மனசிறங்கி மறுபடியும் தாம்பூலத்தோடு வந்திருக்காங்க. இந்த குடும்பத்தில் நான் பொண்ணு எடுக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கயல் என்ற ஒரு அடையாளத்தோட தைரியத்தோடு இருக்கிற பொண்ணுடைய தங்கச்சியை கட்டிட்டு போகிறதுக்கு நான் இந்த வீட்டில் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார மன்னிப்பு கேட்டுட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சந்தோஷம் ஒரே ஒரு நிமிஷம் கூட நிலைக்கலை. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தியுடைய முகத்தில் ஒரு அதாவது ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு பொலிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல் பார்த்திங்கன்னா நல்லாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எனக்கு சொல்லியே ஆகணும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏதோ டென்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். அதாவது ஷாலினிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு பெரிய பயம். அப்படி ஒரு பயத்துலேருந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த நான் கேர் எடுத்து கேட்காமல் விட்டுட்டேன், புரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன். இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்காமல் விட்டுட்டேன். இப்போ சொல்லியே ஆகணும், உனக்கு ஏதோ எனக்கு தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல் பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் நம்ம ஆனந்தி பார்த்திங்கன்னா என் அக்காவுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், இந்த குடும்பத்துடைய கௌரவம் தான் எனக்கு முக்கியம், நான் இன்னொரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ இந்த நேரத்தில் சொல்லும்போது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை என்னால் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் நம்ம ஷாலினி கிட்ட பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தி இந்த உண்மையை என்னோட போகட்டும் உன்னோட போகட்டும் யாருக்கிட்டையுமே சொல்லாத, அக்காவுடைய சந்தோஷப்படி கௌஷிக்கே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கயல் விடுவாங்களே, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயலுக்கு தெரிய வரும்போது கயல் எப்படி இன்னொரு பையனுக்கு கட்டி வைக்குவாங்க? ஆனந்தி லவ் பண்ணுற பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் முயற்சி பண்ண போகிறாங்க, முடிவெடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் மிகப்பெரிய விஷயமே என்ன இருக்குது அப்படின்னா நம்ம தனத்தோடைய தம்பி அப்படின்றது தாங்க இதில் கேள்விக்குரிய இருக்குது. ஏன்னா தன அண்ணியோடைய தம்பிக்கு தங்கச்சி ஆனந்தியை கொடுக்குறாங்க. அதாவது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் தான். ஆனால் ஏன் ஆனந்தி, என் தங்கச்சி ஆனந்தி பார்த்திங்கன்னா டாக்டருக்கு படிச்சுட்ருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம அதாவது நம்ம கயல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெருந்தன்மையோடு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் சமாதானமாக பேசிட்டு நம்ம மீனாட்சி அம்மாவுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய புள்ள கௌஷிக்குடைய நிலைமை என்ன, கண்டிப்பாக கேள்விக்குறி தான். இன்னொரு பக்கம் நம்ம ஷாலினி பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மீனாட்சி அம்மா மனசு மாறி வரவே கூடாது, அவங்க இப்படியே கோபத்துலேயே இந்த சம்மதமே வேணாம், இந்த குடும்பமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டாங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாலினி பார்த்திங்கன்னா சொல்லி வாயை கூட மூடலை. இங்கே இந்த நேரத்தில் இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தட்டு தாம்பாளத்தோடு நம்ம மீனாட்சி அம்மா நின்றுக்கிட்டு இருக்கிற விஷயம் நம்ம ஆனந்திக்கும் சரி ஷாலினிக்கும் சரி மிகப்பெரிய பேரதிர்ச்சியே ஏற்படுத்திருச்சு. எல்லா அதிர்ச்சியும் போக இன்னொரு பக்கம் அன்பும் கேட்குறாரு. ஆனால் அன்புக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா யாருமே வாய் எடுத்து கூட சொல்லலை. இப்போது குடும்பமே அதாவது மீனாட்சி அம்மாவுடைய பையன் கௌஷிக்கு தான் ஆனந்தியை கட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம கயல் இன்னொரு பக்கம் நம்ம தனம், இவங்க ரெண்டு பேருமே தான் பாலுக்கு தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்வாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம மூர்த்திக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது, ஒரே ஒரு துளி அளவு கூட பிடிக்க போகிறதில்ல.
ஆனந்தியை போயிட்டு இவன் எதுக்காக இவனுக்கு போயிட்டு கட்டி கொடுக்கணும், ஆனந்தியை கட்டிக்கிறதுக்கு இவனுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அதாவது ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக பார்த்திங்கன்னா அவன் ஆட்டோ டிரைவர் அப்படின்னு தரக்குறவாக வந்து நம்ம மூர்த்தி பார்த்திங்கன்னா பேச போகிறாரு. மூர்த்தி பேசுகிற விஷயங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம தனத்துடைய மனசை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஊசியில் குத்துறாப்பில் வந்து குத்திக்கிட்டு இருக்க போது. இதனால் வந்து நம்ம ஆனந்தியால் பார்த்திங்கன்னா தனம் அண்ட் மூர்த்தி இவங்க 2 பேருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையே வந்து பூகம்பமாக வெடிக்க போகுது. இதனால் வந்து இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா பிரியறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது. என் தம்பி எத்தனை வருஷமாக வந்து கழிஞ்சு வந்திருக்கான், என்னுடைய கண்ணில் பட்டிருக்கான், ஆனால் கொஞ்ச நேரம் கூட வந்து பேச விடலை. நல்லா இருக்கியா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கேட்கல, நீங்களாம் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம தனம் பேசுனாங்க அப்படின்னா ஒரு பெரிய ரகலையே உருவாக்குவாங்க. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பமும் கிடைக்கும்போது சும்மா விடுவாங்களா? தனத்துடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்க போகுது. இதனால் வந்து குடும்பமே வந்து ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்த போது சந்திக்க போகுது. நம்ம கையலுடைய நிலமை தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மோசமாக இருக்க போகுது. ஏன்னா ஆனந்தியுடைய ஆசைப்படுறவனை கூட சேர்த்து வைக்கிறதா, இல்லை அதாவது சம்மதம் பேசுகிற இடத்துல சேர்த்து வைக்கிறதா, இதனால் வந்து நம்ம பெரியப்பாவுடைய பதில் என்னவா இருக்கும்? பெரியப்பா பார்த்திங்கன்னா என்ன சொல்ல போகிறாரு, கௌஷிக்கு தான் கட்டி கொடுக்கணும், ஏன்னா அவன் பணக்கார வீட்டு பையன், ஆனந்திக்கு ஏற்ற வீடு, அங்கே போயிட்டு ஆனந்தி ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக வாழ்வான். ஆனால் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு போயிட்டு கட்டி கொடுக்குறீங்களே, என் பேச்சு யாருமே மதிக்க மாட்டீங்களா, என் பேச்சுக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்மலிங்கம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடச்சிடுச்சுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்த போகிறாரு. இருந்தாலும் வந்து நம்ம தர்மலிங்கத்துடைய கோபம் அதிக அளவில் இருக்க போது. அதிக அளவில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து நம்ம என் பேச்சை வந்து யாருமே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து கேட்கல அப்படின்ற கோபத்தில் ஒவ்வொரு பிரச்சனையை வந்து உண்டாக்க ஆரம்பிச்சிருவார் நம்ம தர்மலிங்கம். பழைய தர்மலிங்கமாக வந்து மாறப்போகிறாரு. கூடவே இருந்துக்கிட்டு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே வந்து நம்ம வடிவு இருக்கிற வரைக்கும் நம்ம தர்மலிங்கம் பார்த்திங்கன்னா நல்லவராக வாழ்கிறதே வந்து கொஞ்ச நாளைக்கு தான். எப்போவுமே வந்து ஒரு டெரராக தான் இருக்க போகிறார், எதிரியாக தான் இருக்க போகிறாரு, வில்லனாக தான் இருக்க போகிறாரு நம்ம தர்மலிங்கம். யார் என்ன சொன்னாலும் சரி, யாருடைய பேச்சையுமே வந்து நான் காது கொடுத்து கேட்கறதா இல்லை, என்னுடைய முடிவு ஆனந்தியும் பாலுவும் தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம கயல் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு முடிவை தான் எடுக்க போகிறாங்க. இப்படி ஒரு முடிவை தான் எடுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தியும் பார்த்திங்கன்னா ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து நம்ம ஆனந்தியுடைய காதல் பார்த்திங்கன்னா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. ஏன்னா ஆசைப்பட்டவனோடைய சேர்ந்து வாழ்ந்தால் தான் அது வாழ்க்கை. நம்ம ஆசைக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக, நம்மளுடைய சுயநலத்துக்காக மீனாட்சியம்மாவுடைய பையனுக்கு அதாவது கௌஷிக்கு கொடுத்தா அவளுடைய சந்தோஷமே போயிடும். வாழ்நாள் முழுக்க நம்ம வாழ போகிறோம், ஆனந்தி தானே வாழ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மனசையும் மாற்றிக்கிட்டு கூடிய சீக்கிரமே வந்து கல்யாணம் சிறப்பாக நடக்க போகுது. எல்லாருமே பார்த்திங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.